ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 13, ஓவி 119. அத்தகைய இன்னொரு கதை தற்செயலாக நினைவுக்கு வந்தது. இப்போது அதை சொல்லிவிட்டு கேட்பவர்களே இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றேன். விளக்கம். இந்த நேரத்திலே நோய் தடுப்பு பற்றிய இன்னொரு கதை திடீரென்று நினைவுக்கு வந்தது. எனவே இந்த கதையை சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றேன். மஸ்ஜித் மாயின் முன் முற்றத்திலே தரைத்தளம் அமைக்கும் பணி நடந்து கொண்டு இருந்தது. அதற்கு 8 நாட்களுக்கு முன்பு காக்கா மகாஜனி கடுமையான வயிற்றுப்போக்கு நோயால் பாதிக்கப்பட்டார். பாபா மீது முழு நம்பிக்கை வைத்து காக்கா மகாஜனி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவருக்கு மீண்டும் மீண்டும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. ஆனால் அவர் அதை பற்றி பாபாவிடம் எதுவுமே கூறவில்லை. பாபா ஒரு முழுமையான உள்ளுணர்வு என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். பாபாவிற்கு எல்லாம் தெரியும். அதனால்தான் காக்கா மகாஜனி பாபாவிடம் தனது நோயை பற்றி எதுவும் கூறவில்லை. பாபா தன்னை மகிழ்வித்தால் தானே குணமடைவார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் காக்கா நோய்க்கு மருந்தே இல்லாமல் அவதிப்பட்டு வந்தார். அவர்கள் தங்கள் சொந்த இன்பங்களை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். ஆனால் பாபாவினுடைய வழிபாடு மற்றும் சேர்வையிலே எந்த தடையும் இருக்கக்கூடாது. இது காக்காவினுடைய தூய விருப்பம். வயிற்றுப்போக்கு எவ்வளவு அடிக்கடி எப்போது ஏற்படும் என்பதற்கு நிலையான நேரம் இல்லை. வயிற்றுப்போக்கு அதிகமாக வர ஆரம்பித்ததும் பாபாவினுடைய ஆரத்தி சேவையை நிறுத்தக்கூடாது. எனவே காக்கா ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். காக்கா மகாஜனி மசூதிக்கு அருகிலே ஒரு இடத்திலே தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தை வைத்திருந்தார். அது இருட்டிலும் அணுகக்கூடியது. பாபாவின் பாதங்களை அழுத்தி தொடர்ந்து ஆரத்தி செய்யும் சேவையிலே காக்கா மகாஜனியே பாபாவினுடைய அருகிலே அமர்ந்திருந்தார். வயிற்றுப்போக்க ஆரம்பித்தார். அருகில் வைத்திருந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள ஒதுக்குப்புறமான இடத்திற்கு சென்று வயிற்றுப்போக்கு முடிந்ததும் கை கால்களை சுத்தம் செய்து மீண்டும் பாபாவினுடைய அருகிலே வந்து அமர்ந்து கொள்வார். ஸ்ரீ தாத்யா கோத்தே பாட்டில் பாபாவிடம் இருந்து கரையை உருவாக்க அனுமதி பெற்றார். தாத்யாவிடம் பாபா சொன்னதை கேளுங்கள். நான் லெண்டிக்கு செல்கின்றேன். நான் திரும்பி வருவதற்குள் தரையை அமைக்க தொடங்குங்கள். பாபா லெண்டியிலே சுற்றிவிட்டு திரும்பினார். பாபா இருக்கையிலே அமர்ந்ததும் காக்கா மகாஜனி அவரது பாதங்களை பிடித்துவிடும் சேவையை தொடங்கினார். மும்பையிலிருந்து சில பக்தர்கள் குதிரை வண்டியிலே கோபர்காவிலிருந்து வந்தனர். விதிப்படி பாபாவை வணங்கிவிட்டு பாபாவை வாழ்த்தினர். அந்த பக்தர்கள் குழுவிலே மும்பையினுடைய அந்தேரி புறநகர் பகுதியைச் சேர்ந்த பாட்டீல் என்ற பக்தரும் பூஜை பொருட்களுடன் பாபாவினுடைய வருகைக்காக காத்திருந்தார். இதற்கிடையிலே சபா மண்டபத்திலே தேர் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே மண்வெட்டி அடித்து தரை அமைக்கும் பணியானது துவங்கியது. மண்வெட்டியினுடைய சத்தம் கேட்டு பாபாவுக்கு திடீரென கோபம் வந்தது. அவர் நரசிம்மரின் வடிவத்தை எடுத்து பயங்கரமான மற்றும் விசித்திரமான குரலிலே கர்ஜித்தார். மண்வெட்டி பிடித்தவன் யார்? நான் அவனை இடுப்பின் கீழ் முடவனாக்கி விடுவேன். இவ்வாறு கூறிவிட்டு எழுந்து நின்றார். இதனால் அனைவரும் பயந்தனர். மண்வெட்டி கையிலே வைத்திருந்தவன்
மண்வெட்டியை அங்கேயே போட்டுவிட்டு ஓடினான். மேலும் வந்திருந்த பக்தர்களிடையே கூட்டம் மலை மோதியது. காக்கா மகாஜனி பயந்து எழுந்திருக்க பாபா அவருடைய கையை பிடித்து கொண்டார். பாபா காக்காவிடம், எங்கே போகின்றீர், கீழே உட்காருங்கள் என்றார். இதற்கிடையிலே திருமதி லட்சுமிபாய் மற்றும் தாத்தியா கோத்தே பாட்டில் ஆகியோரும் மசூதிக்கு வந்தனர். அவருக்கு பலமுறை கெட்ட வார்த்தை பிரசாதம் நடந்துள்ளது. முற்றத்தில் நின்ற பக்தர்கள் மீது திட்டுதல் மழை பொழிந்தார். இதற்கிடையிலே நெரிசலிலே யாரோ விட்டு சென்றிருக்கக்கூடிய வறுத்த வேர்க்கடலை பையை பாபா கையிலே எடுத்தார். பாபாவுக்கு கோபம் வந்தவுடன் ஏற்பட்ட ஓட்டத்திலே யாரோ ஒரு பக்தர் அந்த பையை அங்கேயே போட்டுவிட்டு சென்று விட்டார். 1 கிலோ வேர்க்கடலை இருக்கும் என்று கருதப்பட்டது. ஒரு பிடி தானியங்களை கையில் எடுத்துக்கொண்டு பாபா அவற்றை தூளாக்கி ஊதி கடலை தோலை சுத்தம் செய்ய தொடங்கினார். பிறகு சுத்தம் செய்த தானியங்களை மகாஜனிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னார். ஒருபுறம் கடலை தோலை சுத்தம் செய்தாலும் மறுபுறம் துஷ்பிரயோகங்களும் நடந்து கொண்டே இருந்தன. ஸ்ரீ சாயி காக்கா மகாஜனின் கைகளிலே தானியங்களை வைத்து அவரை சாப்பிட கட்டளையிட்டார். மேலும் அவரே சில தானியங்களை அவருடைய வாயிலே வைத்தார். குறிப்பு: ஸ்ரீ சாயி விருப்பங்கள் நிறைவேற தனது பக்தர்களுக்கு ஆன்மீக சக்தியை அளிக்கின்றார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की